பஸ் இப்படி நிக்குதாங்கண்ணா, அதுக்கு அப்படியே அந்த சைட்ல தாங்க நின்று இருந்தோம். அவர் வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டாருலங்கண்ணா, அவர் எங்க கிட்ட தாங்க தூக்கி போட்டார் வாட்டர் பாட்டில். சுத்தி இருக்கவங்க எல்லாம் கத்துனாங்க. எதனால? கீழே எல்லாம் மயங்கி கிடக்கும், வாட்டர் பாட்டில் கேட்டாங்கண்ணா. மேல இருந்து 4 பாட்டில் போட்டாருங்கண்ணா கீழே. அப்புறம் தாங்கண்ணா அந்த அக்காவுக்கு மூஞ்சில அடிச்சு விட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோங்கண்ணா தண்ணி. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தாங்கண்ணா. ஏன் காலை எத்தனை மணிக்கு? நான் காலைல அவங்க ஒரு 10-11 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஏன் அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க? விஜய் சாயங்காலம் இவர் வந்து 12 மணிக்கெல்லாம் வர்றதா சொல்லியிருந்தாருங்க. யார் இங்க சொல்லியிருந்தாங்க? விஜய் சார் வந்து கரெக்டா கரூருக்கு வரும்போது சரக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுங்க, இல்ல மது போதையில தள்ள ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி யாருன்னா வந்தாங்களா? நான் வந்திருக்காங்க. ஜென்ரேட்டர் ரூமுக்கு ஒரு 10 மீட்டர் தள்ளி தாங்க நாங்க இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு உள்ள போய் ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள உள்ள ஏறிட்டாங்க. நான் மேல 6:30க்கெல்லாம் போயிட்டாங்க. சாயங்காலம் 6:30க்கெல்லாம் போயிட்டாங்க விஜய் அவர்களை பாக்குறதுக்காக. ஆமாங்க. ஏன் அவரை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எதனால? நான் ஒரு படம் கூட பார்ப்பேங்க. நான் பிடிக்கும். அந்த உசுரை காப்பாற்றிட்டு டக்குன்னு என்ன ஒரு உசுரை எங்களுக்கு ஃபோன் வந்தது, அதுக்காக என் டிரைவர் அனுப்பிச்சு விட்டாது. அப்புறம் பிடிச்ச ஒரு 10-15 பேர் சேர்ந்து பிடிச்சி வாயை குத்தி போட்டானுங்க. டிரைவர் பிடிச்சி வாயில் உடச்சி விட்டானுங்க. சட்டை எங்கடா, சட்டை எல்லாம் வேண்டாம் வந்தா உனக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டு அவங்க பேசாடு கடிக்கிறாங்க. கூட்டத்துல ஒரு அக்கா மயங்கி விழுந்துட்டாங்கண்ணா. அந்த அக்காவை எல்லாரும் தூக்குறேன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டாங்கண்ணா. என்னோட டிஷர்ட் எடுத்து அவங்களுக்கு மாட்டி விட்டாங்க. மாட்டி விட்டு அவங்களை கொண்டு போய் பக்கத்தால அச்சே ஹாஸ்பிட்டல் இருந்ததுங்க, அங்க சேர்த்து விட்டாங்க. மொத ஒரு அக்காவுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருச்சு. அந்த அக்காவுக்கு ஏன் பனியனை கழட்டி கொடுத்துட்டு நான் ஹாஸ்பிட்டல கொண்டு போகணும். மூஞ்சில அடிச்சதுல மூஞ்சி அப்படியே மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த இடமுல உள்ளுக்குள்ள கிழிஞ்சிருச்சுங்க. வாயில. உங்களை மட்டும்தான் அப்படி அடிச்சிருக்காங்களா? இந்த மாதிரி போனா ஆம்புலன்ஸ் டிரைவர் வேற யாரும்? இன்னும் 2 பசங்களையும் அடிச்சிருக்காங்கண்ணா. அடிச்சு கண்ணாடியில உடைச்சிருக்காங்க. எம்டியா வேணுட்டே மாநாடுக்குள்ள வண்டி வந்து சொல்றாங்க. மாநாடு வந்து எம்டியா போகல, ஆளு தூக்கிட்டு தான். ஃபர்ஸ்ட் நாளைக்கு வந்து எல்லாம் ஏகப்பட்ட வண்டி போய் எல்லாம் ஏற்றிட்டு வந்துட்டோம். 2வது நாளைக்கு போகும்போது அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. போலீஸ்காரங்க எதனா தடுத்து நிறுத்தினாங்களா? அவங்க எதுவுமே தடுக்கல, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எதனா பணம் கொடுத்தாங்களா? ஃப்ரீயா பண்ணீங்களா? அதை ஃப்ரீயா தான் பண்ணாங்க. அன்னைக்கு யார்கிட்டயும் காசு வாங்க? யார்கிட்டையும் காசு வாங்கல. 41 பேர் இறந்துட்டாங்க. என்னங்க சார் பண்ண முடியும்? மனசு எங்களுக்கு கவலை. உங்களோட காசுக்காக சங்கடமா இருக்குது. வணக்கம் தம்பி, உங்க பேர் என்ன? என் பேர் கௌதம்ண்ணா. ஓகே, எந்த ஊர் உங்களுக்கு? கரூர்ண்ணா. கரூர்ல வெங்கமேடுங்க. ஓகே, என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா? நான் 4 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். பேர் பன்னீர். வண்டி ஆம்புலன்ஸ் வச்சுக்கிறேன். சொந்த ஊர் கரூர் மாவட்டம் வெங்கமேடு. எத்தனை வருஷமா அந்த தொழில் செய்றீங்க? 13 வருஷம். ஓகே, எத்தனை வண்டி இருக்கு உங்ககிட்ட? எங்கிட்ட 3 வண்டி இருக்குங்க சார். எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்கன்னா? எங்கிட்ட 2 டிரைவர் இருக்கிறாங்க. அவங்க மூச்சு திணறி பாதிப்புக்குள்ள ஆயிருக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் உதவி தேவை அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஸ்பாட்ல தாங்க இருந்தேங்க. ஸ்பாட்ல தான் இருந்தேன். டிவிக்கு ஆம்புலன்ஸ்னு வந்து சென்னையில இருந்து ஒருத்தர் வந்திருந்தாருங்கண்ணா. அந்த ஆம்புலன்ஸ்ல அவர் கூட ஏறி, அவருக்கு ஹாஸ்பிட்டல் வழி தெரியாதுன்னு சொன்னாங்கண்ணா. அவர் கூட ஏறி செந்தில் கார்ல இறக்கி விட்டு அங்க இருந்து எங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல பேஷண்ட்டை கூட்டு போனாங்க. ஆமாங்கண்ணா. அந்த விஜய் வந்து பேசும்போது என்னப்பா துண்டு கட்டு போகுது ஆம்புலன்ஸ்ன்றாரு, அந்த ஆம்புலன்ஸ் அது? அந்த ஆம்புலன்ஸ்ல. ஓகே, இது வந்து சென்னையில இருந்து வந்திருக்கு. ஆமாங்க. அதுலயே கட்சி பேர் போட்டிருக்கு. கட்சி பேர் போட்டிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அக்காவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டாங்க. அந்த அக்காவை கொண்டு போய் இறக்கி விட்டு ரிட்டர்ன் வந்து ஆம்புலன்ஸ்ல வந்து 3 பேர்த்த ஏத்திட்டு போனாங்கண்ணா. 3 பேர்த்த ஏத்திட்டு அமராவதி ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு ரிட்டர்ன் போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. வழி மறிச்சு என்ன அடிச்சுட்டாங்க. அதாவது முதல் தடவை கொண்டு போயிட்டீங்க. ஆமாங்கண்ணா. எத்தனை பேர் அப்போ? 3 பேருங்க. ஓகே, அதுக்கு 2வது தடவை உள்ள வரும்போது வழி மறைச்சு அடிச்சுட்டாங்க. மணி ஒரு 7:45. விஜய் பேசிட்டாரா? விஜய் பேசி கிளம்பிட்டாரு. போயிட்டாரு. விஜய் கிளம்பும்போது எல்லாம் மயக்க மட்டும் விழுந்துட்டாங்க. ஏகப்பட்ட டிக்கெட் விழுந்துட்டாங்க. ஒரு சாக்கடை குழியுமே இருக்குது. அதுல வந்து எல்லாம் முதிச்சிட்டாங்க. அங்க இறக்கிவிட்டு அந்த உசுரை காப்பாத்திட்டு டக்குன்னு என்ன ஒரு உசுரை எங்களுக்கு ஃபோன் வந்தது. சரி, அதுக்காக என் டிரைவர் அனுப்பிச்சு விட்டாது. டிரைவரை போனேன். அப்புறம் பிடிச்ச ஒரு 10-15 பேர் சேர்ந்து பிடிச்சி வாயை குத்தி போட்டானுங்க. டிரைவர் பிடிச்சி வாயில் உடச்சி விட்டானுங்க. அவர் சொன்னாரா இந்த மாதிரி தான் இதுக்கு தான் வந்திருக்கேன், ஃபோன் பண்ணாங்க அதுக்கு தான் வந்தேன்னு சொன்னேன். டிரைவர் சொன்னேன், யாரும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. எத்தனை பேர் அடிச்சாங்க சேர்ந்து? மொத்தம் ஒரு 10 பேர் இருக்குமாங்க சார். 10 பேர் அடிச்சாங்க. சட்டை எங்கடா, சட்டை எல்லாம் வேண்டாம் வந்தா உனக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டு அவங்க பேசாடு கடிக்கிறாங்க. சட்டை உங்களுக்கு அப்போ சட்டை இல்லையா? சட்டை இல்லைங்கண்ணா. என்னாச்சு? சட்டை வந்து கூட்டத்துல ஒரு அக்கா மயங்கி விழுந்துட்டாங்கண்ணா. அந்த அக்காவை எல்லாரும் தூக்குறேன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டாங்கண்ணா. என்னோட டிஷர்ட் எடுத்து அவங்களுக்கு மாட்டி விட்டாங்க. மாட்டி விட்டு அவங்களை கொண்டு போய் பக்கத்தால அச்சே ஹாஸ்பிட்டல் இருந்ததுங்கண்ணா, அங்க சேர்த்து விட்டாங்கண்ணா. சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் தாங்கண்ணா ஆம்புலன்ஸ் வர சொல்லி நான் வந்து ஏற்றிட்டு போனேன். அதை சொன்னீங்களா அவங்ககிட்ட? அதை சொல்லதாங்கண்ணா அடிக்கிறாங்கண்ணா. உன் வயசு என்ன, லைசன்ஸ் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசாட்டுக்கு அடிக்கிறாங்க. மொத ஒரு அக்காவுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருச்சு. அந்த அக்காவுக்கு ஏன் பனியனை கழட்டி கொடுத்துட்டு நான் ஹாஸ்பிட்டல கொண்டு போகணும். ஏன் அப்படி ஒரு தாக்குதல் அவங்க நடத்துறாங்க? நீங்க ஆம்புலன்ஸ் டிரைவர்னு அவங்க நம்பலையா? நான் சட்டை இல்லாம வந்துட்டேன். அதனால அது ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்ல அப்படிங்கிறாங்க. சும்மா ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வந்து கூட்டத்துல வந்து
நாங்க பிரச்சனை பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அவங்க எதனா அடையாளம் பாத்தீங்களா? யாரு என்ன யாரு என்னன்னு தெரியலங்க. ஏற்கனவே நீங்க பார்த்த முகம் கிடையாது. இல்ல ஒரே ஒருத்தர் கட்சி துண்டு போட்டிருந்தாங்கன்னா மிச்சம் எல்லாம் வெள்ளை சட்டை இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனா யாரும் தெரியல அவங்க. யாரும் தெரியலங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதரவா அங்க வந்து ஒருத்தர் பேசிட்டு இருந்தார்ல, நாங்க அந்த வீடியோ பார்த்தோம் நியூஸ்ல. சரிங்க. அவர் யாரு? என் தம்பி தாங்க. நான் எப்படி அதை நிப்பாட்டினாங்க? எப்படி அங்க இருந்து வந்தீங்க? அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் போலீஸ் ஒரு 6 பேர் 7 பேர் வந்து அப்புறம் தடுத்து விட்டு எங்களை தாட்டி விட்டாங்க. ஓகே, உங்களை அடிச்சது மொத்தம் எத்தனை பேர்? என்னை அடிச்சது வந்து மொத்தம் 3 பேருங்கண்ணா. ஆனா வண்டி சுத்தி இருந்தது 10-15 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரே டீம். 3 பேர் மட்டும் அடிச்சாங்க. 3 பேர் மட்டும் அடிச்சாங்கண்ணா. இப்போ விஜய் பேசிட்டு இருந்தாருல, ஆமாங்க, அதுவும் உங்களை அடிச்சாங்கல்ல, இது நடந்ததும் எங்க? நான் விஜய் பேசிட்டு இருந்தாருலங்கண்ணா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்லங்கண்ணா. விஜய் பேசிட்டு இருக்கும்போது நடந்தது அது இல்லங்கண்ணா, அவரு போயிட்டாரு. நீங்க முதல் ட்ரிப் கொண்டு போறீங்கல்ல? ஆமாங்கண்ணா. அப்போ வந்து விஜய் பேசிட்டு இருந்தாரு? இல்லங்கண்ணா, போயிட்டாரு. அப்பயும் போயிட்டாரு. நீங்க 2 தடவையும் வந்து விஜய் போனதுக்கு அப்புறம் தான் கூட்டம். ஆமாங்கண்ணா. ஓகே, அது கூட்டமே கலைஞ்சிருச்சுங்கண்ணா. கம்ப்ளைண்ட் கொடுத்துறீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அன்னைக்கு நைட்டு அட்மிஷன் ஆகி எஃப்ஐஆர் போட்டோம். உங்களுக்கு என்ன மாதிரி காயங்கள் ஏற்பட்டது? எனக்கு மூக்குல அடிச்சது, மூஞ்சில அடிச்சதுல மூஞ்சி அப்படியே மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சுங்கண்ணா. ரத்தம் வந்து அப்புறம் இந்த இடத்துல உள்ளுக்குள்ள கிழிஞ்சிருச்சுங்கண்ணா. வாயில நரம்பா உள்ளங்கண்ணா, வாயில இந்த இடத்துல உள்ள கிழிஞ்சிருச்சுங்கண்ணா. கிழிஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சுங்கண்ணா. அப்புறம் எனக்கு இடுப்பெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்கண்ணா. ரெண்டாவதா ஃபோன் பண்ணது யாரு வர சொல்லி? சூரியன் ஒரு பையன் வந்து அண்ணா சீர்வானா ஒரு அம்மா மைக்கு மட்டும் விழுந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வண்டி ரிட்டர்ன் 2ஆவது நடை போக சொன்னேன். போக சொல்லி அதுக்குள்ளே போய் திரும்ப வச்சு எல்லாம் 10 பேர் சேர்த்துட்டாங்க. எந்த இடத்துலன்னா கரெக்டாக? அந்த பெண்டில் மெனிப்பன் கோயில்கிட்ட, அந்த மெனிப்பன் கோயில் தாண்டினானே குவார்டர்ஸ் கிட்ட, போலீஸ் குவார்டர்ஸ் தாண்டினானே கொஞ்சம் வண்டி திரும்பினா கொஞ்சம் வேலை பிடிச்சிட்டாங்க வடியல் நகரில். உங்களை மட்டும்தான் அப்படி அடிச்சிருக்காங்களா? இந்த மாதிரி போனால் ஆம்புலன்ஸ் டிரைவர் வேற யாரும்? இன்னும் 2 பசங்களையும் அடிச்சிருக்காங்கண்ணா. அடிச்சு கண்ணாடியில உடைச்சிருக்காங்க. பல ஆம்புலன்ஸ் வந்து அந்த கூட்டத்தில் வந்து தான் சொல்றாங்க. என்ன மாரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அந்த இப்போ உங்களை எதுக்காக அடிச்சாங்களோ அதே குற்றச்சாட்டு தான். அந்த கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனில் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் வந்து பேஷண்ட்டே இல்லைனாலும் சும்மா எடுத்துகிட்டு வந்து உள்ளே போயிட்டு வந்தான்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? நான் அப்படிலாம் இல்லைங்கண்ணா. எல்லாம் நிறைய பேர் அவ்வளோ உயிர் போயிருக்குங்கண்ணா. ஒரு பேஷண்ட் ஒரு வண்டியில் வந்து 2 பேஷண்ட் 3 பேஷண்ட் ஏற்றலாங்கண்ணா. அதுக்கு மேலே ஏற்ற முடியாதுங்கண்ணா. அத்தனை வண்டி இருந்தால் தாங்கண்ணா அத்தனை பற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இறக்கி விட முடியுங்கண்ணா. நான் இங்கேருந்து செந்தில் கேர் போய் அங்கேருந்து தாங்கண்ணா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க எங்கள் ஓனரை. ஓகே, இங்கே சிக்னல் கிடைக்கல? இங்கே சிக்னல் கிடைக்கலங்கண்ணா. செந்தில் கேர் எவ்வளோ தூரம் அங்கேருந்து? அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வருங்கண்ணா. கூட்டத்துக்குள்ளே போனோடனே அங்கே அந்த மாரி மைக்கை போட்டு உண்மையிலே இருந்தாங்களா? மைக்கு போட்டு விழுந்தாங்க. ஓகே, மைக்கு போட்டு விழுந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 50-100 பேர் மைக்கு போட்டு விழுந்துட்டு இருக்கிறாங்க மாதிரி தெரியுது. நீங்கள் 2 வண்டி அமிச்சிங்கல்ல? ஒரு வண்டி தான் அமிச்சுட்டேன். நான் 100 வண்டி நான் கையில் வச்சுக்கிட்டேன். நான் வேணான்னு நிறுத்திட்டேன். நான் டிரைவர் போட்டு தான் அமிச்சு விட்டேன். அதில் எத்தனை பேரை கொண்டு வந்தார் அவர்? நம்ம வண்டி 4 பேர்த்துக்கு கொண்டு வந்தேன். ஓகே, எத்தனை தடவை போயிட்டு வந்தார்? ஒரு நடைக்கு வந்து 4 பேர்த்து ஏற்றிட்டு வந்து அமராவதி இறக்கி விட்டிய. அப்புறம் இன்னொரு 2ஆவது நடை போனேன். 2ஆவது நடை போகும்போது பப்ளிக் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. என் டிரைவர் பிடிச்சி அடிச்சு போட்டாங்க. யாருன்னு தெரியும்? தெரியல. யாருன்னு தெரியாது. நீங்க அங்க இருந்து அமராவதி ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்களா? அங்க அந்த ஸ்பாட் விஜய் போன ஸ்பாட்ல இருந்து அமராவதியை கொண்டு போனோம். அது எவ்வளவு தூரம் இருக்கும்? சுமார் 2 கிலோமீட்டர் வருங்க. 2-3 கிலோமீட்டர் வருங்க. ஓகே, உங்க வண்டிகள் தவிர வேற பல ஆம்புலன்ஸ் வண்டி? அமராவதி, அப்போலா, செந்தில்காரு, நாச்சிமுத்து, அபிஷேக் அங்கதான் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்த வண்டிகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி உண்மையிலேயே ஆட்களை தூக்கிட்டு தான் போனாங்களா, இல்ல எம்டியா தான் வண்டி இருந்தாங்க? ஆள் தூக்கிட்டு போனாங்க. இல்ல எம்டியா வேணுட்டே மாநாடுக்குள்ள வண்டி வந்து சொல்றாங்க. மாநாடு வந்து எம்டியா போகல, ஆள் தூக்கிட்டு தான். ஃபர்ஸ்ட் நடைக்கு வந்து எல்லாம் ஏகப்பட்ட வண்டி போய் எல்லாம் ஏற்றிட்டு வந்துட்டோம். 2ஆவது நடைக்கு போகும்போது எல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு. நீங்க மாநாடு பார்க்க தான் போனீங்களா? நான் மாநாடு பார்க்க தான் போனோம். ஏன் அங்கே பைபாஸ்ல நின்றுட்டீங்க? கூட்டம் பார்த்தா பயம். சரி, தனியாக நின்று பாலத்து மேலே நின்று பார்க்கலான்றது, பாலத்துக்கு ஏறலான் இருந்தோம். அதுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு. இந்த கூட்டம் நடத்துறவங்க தற்காப்புக்காக, முன்னெச்சரிக்கைக்காக இந்த மாதிரி எதனா அசம்பாதம் நடந்தா ஜனங்களை காப்பாற்றுன்றதுக்காக முன்கூட்டியே ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி நிற்க வச்சிருந்தாங்களா? ஆனால் ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் தாங்க நாங்கள் நின்றுச்சுங்கண்ணா. மற்றதெல்லாம் இங்கே அமராவதி ஹாஸ்பிட்டல் எல்லா வண்டியும் முன்னாடியே நிற்குங்கண்ணா. எப்பயுமே நிற்கிறது தாங்கண்ணா. ஒருத்தருக்கு இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னொடனே ஒருத்தர் ஃபோன் பண்ணி வர சொல்லவும் அப்படியே வந்துடுறாங்கண்ணா. ஆனால் அங்கே ஏற்கனவே முன்னெச்சரிக்கை எந்த ஆம்புலன்ஸும் ஏற்பாடு இல்லைங்கண்ணா. ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் தாங்கண்ணா இருந்தது. அதுவும் அந்த டிவிக்கு அந்த டிவிக்கு கொடி போட்ட வண்டி அது மட்டும் தாங்கண்ணா இருந்தது. அது அவரா வந்தாரா இல்லை நிகழ்ச்சி ஆளுங்க? அவங்க வந்து நிகழ்ச்சி ஆளுங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்கண்ணா. ஓகே. கூட்டம் நடத்துறாங்கல்ல, அந்த கட்சி சார்பா இந்த மாதிரி எதனா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தற்காப்புத்துக்கு இவ்வளவு ஆம்புலன்ஸ் வேணும்னு எதனா கேட்டாங்களா? அதுல கேட்கலாம். யாருமே கேட்கல. போலீஸ்காரங்க எதனா தடுத்து நிறுத்தினாங்களா? அவங்க எதுவுமே தடுக்கல, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உங்க ஆம்புலன்ஸ் வண்டிக்கு எதனா சேதாரம் ஆயிடுச்சா? போய் வண்டி பேக் இந்த வண்டி கண்ணாடி உடைச்சிட்டாங்க. இந்த வண்டி தாங்களா? இந்த வண்டி தான் சார். என்ன ஆச்சு இது? இந்த வண்டி கண்ணாடி வந்து இந்த இடத்த குத்தி போட்டாங்க சார். கம்பியில் குத்துனாங்களா கல்லில் குத்துனாங்க தெரியல, கொட்டி எல்லாம் கொட்டிருச்சுங்க சார்.
மொத்த கண்ணாடி வந்துருச்சா? மொத்தமாக அப்படியே கொட்டிடுச்சுங்க சார். ஓகே. அந்த உடஞ்ச ஃபோட்டோ எதனா இருக்கா? எடுக்குங்க சார், அர்ஜென்ட்டுக்காக எடுக்கல. ஓகே. இது புது கண்ணாடிங்களா? இது புது கண்ணாடி பாருங்க, புதுசு தான். ஓகே, நல்லா புதுசாக மாற்றணும் சார். இது எப்போ மாற்றினீங்க? வேறு ஞாயிற்றுக்கிழமை சார். ஞாயிற்றுக்கிழமை காத்தாலே மாற்றிட்டோம் சார், டக்குன்னு மாற்றிட்டோம் சார். உங்கள் கை காசு தான் போட்டு? கை காசு தான் பண்ணோம் சார். யாரும் எதுவும் சேதம் ஆயிடுச்சுன்னு தெரில? யாருமே தெரியல சார், நான் கை காசு கொடுத்துருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களாண்ணா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், நம்ம ஸ்டெப் எடுக்கணும். உங்கள் டிரைவர் கூட்டு போன அந்த 4 பேரும் பழச்சிட்டாங்க? ஒன்றும் சேஃப்டி, 4 பேர் சேஃப்டி, நீட்டாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் அதை வந்து அதுக்கு எதனா பணம் கொடுத்தாங்களா, ஃப்ரீயாக பண்ணீங்களா? அதை நான் ஃப்ரீயாக தான் பண்ணாங்க. நல்லா நீங்கள் யார்கிட்டையும் காசு வாங்க? யார்ட்டையும் காசு வாங்கல, யார்ட்டும் ஒரு காசு வாங்கல, நாங்கள் ஃப்ரீயாக. இதுதானே உங்கள் தொழில், நீங்கள் ஏன் காசு வாங்கலை? நான் யார்ட்டுங்க சார் நான் கேட்குறது? யார்ட்டும் கேட்குறது எனக்கு உரிமை, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. 41 பேர் இறந்துட்டாங்க, என்னங்க சார் பண்ண முடியும்? மனசு எங்களுக்கு கவலை, உங்களோட காசு கேட்க சங்கடமாக இருக்குது. பாட்டிக்கு இறக்கி விட்டோம், அவங்களும் எதுவுமே கேட்கல, ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தான் இறக்கி விட்டோம் எல்லாமே. எங்கள் சத்திக்கு ஃப்ரீ, அவ்வளோ. நாங்கள் யார்ட்டையுமே கேட்கலங்கண்ணா அமௌண்ட்டு. ஓகே. யாருமே அன்றைக்கி கூட்டு போன யாருமே யார்கிட்டையும்? ஆமாங்கண்ணா, யாருமே வாங்கலைங்கண்ணா. இப்போ இடையில வந்து பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கோச் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 11 பேர் இறந்தாங்க, அதுவுமே யார்ட்டும் காசு கேட்கல, ஃப்ரீ தான் ஓட்டணும், ஃப்ரீயாக தான் ஓட்டணும். அந்த மாதிரி ஃப்ரீ அப்படின்னு நினச்சி ஃப்ரீயாக ஓட்டணும். இந்த கீழே விழ ஆரம்பிச்சது, இந்த தள்ளிக்கிட்டாங்கல்ல, ஆமாங்க, நிற்க முடியாம, இதெல்லாம் கரெக்டா எப்போ ஆரம்பிச்சது? நான் கரெக்டாக ஒரு விஜய் சார் வண்டி வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வண்டி வந்து நிற்கிது, அவர் மேலே வராரு, அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? அதாங்க, நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்ட நெரிசல்ல தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ தள்ள ஆரம்பி? எதனால தள்ள? சாயங்காலத்துல இருந்து நின்று இருக்காங்கல்ல? அதாங்கண்ணா, நான் வண்டி உள்ள வந்துருச்சுங்கண்ணா. பஸ் ஒன் வே ரோடுங்கிறனால இங்கிட்டு கூட்டம் நிக்கிறாங்க, இங்கிட்டு கூட்டம் நிக்கிறாங்கண்ணா. பஸ் வரவும் எல்லாம் இங்கிட்டு தள்ள ஆரம்பிக்கும். இடம் சரியில்லைங்கண்ணா, இடம் ரொம்ப நெரிசலான இடங்கண்ணா. அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிட்டு பஸ் வர இடம் இல்லைன்றதுனால எல்லாம் தள்ள. ஆமாங்கண்ணா, ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. அப்போதான் இந்த ஆமாங்கண்ணா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்லிப் ஆகி கீழே விழுவுறது, அப்படியே எல்லாம் ஒருத்தர் கீழே கடக்கிறதே தெரியலங்கண்ணா. அவங்க பெசாட்டுக்கு மேலே ஏறி நடக்க ஆரம்பிக்கிறாங்கண்ணா. நீங்க நின்று கரெக்டா ஸ்பீச் கொடுக்குற இடத்துலயா? நான் ஸ்பீச் கொடுக்குற பஸ் இப்படி நிக்குதுங்கண்ணா, அதுக்கு அப்படியே அந்த சைட்ல தாங்க நின்று இருந்தோம். அவர் வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டார்லங்கண்ணா, அவர் எங்க கிட்ட தாங்க தூக்கி போட்டார் வாட்டர் பாட்டில். ஏன் நீங்க தான் கேட்டீங்களா? நான் கேட்கலங்கண்ணா, சுத்தி இருக்கவங்களா கத்துனாங்க. எதனால? கீழே எல்லாம் மயங்கி கிடக்கும், வாட்டர் பாட்டில் கேட்டாங்கண்ணா. நான் 6:30க்கெல்லாம் போயிட்டாங்கண்ணா. சாயங்காலம் 6:30க்கெல்லாம் போயிட்டாங்க விஜய் அவர்களை பாக்குறதுக்காக. ஆமாங்க. ஏன் அவரை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எதனால? நான் ஒரு படம் கூட பார்ப்பேங்கண்ணா, பிடிக்கும். அங்க நீங்க ஏற்கனவே அந்த விஜய் அவர்களை பாக்குறதுக்காக அங்க போயிட்டீங்க. போன பிறகு அங்க மக்கள் இப்படி ஒரு இடையூறுல இருந்திருந்தாலும் அவங்களுக்கு உதவி தேவைன்றதுக்காக உங்க ஓனர் கழிச்சு ஆம்புலன்ஸை கொண்டு வர சொல்லி. ஆமாங்கண்ணா. அவர் கொண்டு வந்த பிறகு நீங்க அந்த வண்டியை ஓட்டுறீங்க? ஆமாங்கண்ணா, நான் தாங்கண்ணா ஓட்டுறேன். சில ஆட்கள்லாம் வந்து உள்ள கல்லூத்தி கடிச்சாங்க, கத்தி வச்சு குத்துனாங்க. நான் அது அப்படின்னு சொல்றாங்கண்ணா, ஆனா நாங்க பாக்கலங்கண்ணா அதை. ஓகே. நீங்க அப்படி எதையும் பார்க்கல? ஆமாங்கண்ணா. கரண்ட் கட் ஆனதா சொல்றாங்களா? அது ஆமாங்கண்ணா, கரண்ட் கட் ஆச்சுங்கண்ணா. எப்போ ஆச்சு கரெக்டா? நான் ஒரு விஜய் சார் வந்து மேலே ஏறி பேசும்போது கரெக்டா மைக்கில் பேச ஆரம்பிச்சாரு, கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க. எவ்வளவு நேரத்துக்கு கட் ஆச்சு? ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. 5 நிமிஷம் இருக்கும். கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா 5 நிமிஷம் இருக்கும். கரண்ட் கட் ஆச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துச்சுங்கண்ணா. அது அந்த கேப் வந்து 5 நிமிஷம் இருக்கும். ஆமாங்க. விஜயை பார்க்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணீங்களே, ஆமாம், அது என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. நாங்க கத்திட்டு இருந்தோங்கண்ணா, அவர் அங்கிட்டு பேசிட்டு இருந்தாருங்கண்ணா, கேட்கலங்கண்ணா. அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் கை காமிச்சு கூப்பிட்டோங்கண்ணா. அதுக்கப்புறம் தாங்கண்ணா விஜய் எங்கிட்ட திரும்பி பார்த்தாருங்கண்ணா. ஓகே. என்ன சொன்னீங்க? சார் தண்ணி பாட்டில் வேணுங்க சார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்துட்டு மேல இருந்து 4 பாட்டில் போட்டாருங்கண்ணா கீழே. அப்புறம் தாங்கண்ணா அந்த அக்காவுக்கு மூஞ்சில அடிச்சு விட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோங்கண்ணா தண்ணி. அதுக்கப்புறம் தாங்கண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். அவங்க எல்லாம் சேஃப் ஆயிட்டாங்களா? சேஃப் ஆயிட்டாங்கண்ணா. விஜய் அவரோட பஸ் வர அந்த பஸ் வரத்துக்கு முன்னாடி கேமராமேன்லாம் இருக்கிற வண்டிங்க எதனா வந்ததா முன்னாடி? ஆமாங்கண்ணா, வந்துச்சுங்க. அப்பவே நெரிசல் ஆக ஆரம்பிச்சுங்களா? ஆமாங்கண்ணா. அந்த இது வந்து பஸ் சின்னதா இருக்கனால ஒன்னும் தெரிவிச்சுக்கலங்கண்ணா. இது பஸ் நல்லா நீளமா இருக்கிறதுனால. எந்த பஸ் சின்னது? இது பெருசு. விஜய் அந்த பஸ் வந்து ரொம்ப பெருசுங்கண்ணா. இதெல்லாம் மற்றது ட்ரெம்போ டிராவலர் தாங்கண்ணா. அதனால எல்லாம் ஓரமா அங்கிட்டு இங்கிட்டு ஒதுங்கி போயிட்டாங்கண்ணா. அவர் வரவும் இருந்தாங்கன்னா கூட்டம் அங்கிட்டு இருக்க கூட்டமெல்லாம் இங்கிட்டு வந்துட்டாங்கண்ணா. அந்த சைடு ரோட்ல இருக்கவங்க எல்லாம் இங்கிட்டு ஏறி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. அவரை பார்க்கணும். ஆமாங்கண்ணா. உங்க கட்சி தொண்டர்கள்லாம் இதை ஒருங்கிணைக்கலையா? அவங்க வாலண்டியர்ஸ் இருப்பாங்கல்ல, டிவி கேஸ். ஆமாங்கண்ணா. அவங்க எதனா உதவி பண்ணாங்களா? அவங்க பாதி பேர் வந்து உதவி பண்ணாங்கண்ணா, பாதி பேர் வரலங்கண்ணா. ஏன்? அது தெரிலங்கண்ணா. நாங்க வந்து இந்த உங்களை காப்பாத்துற இதுல வந்துட்டு யாரையுமே கண்டுக்கலங்கண்ணா. நாங்க பாதி பேர் உதவி பண்ணாங்க, பாதி பேர் உதவி. இப்ப நீங்க தூக்குனீங்கல்ல, அதெல்லாம் யாரு? நீங்க தூக்குன ஆளுங்களா யாரு? இப்ப நீங்க கட்சியில இருக்கீங்களா? இல்ல, நான் கட்சியில எல்லாம் இல்லைங்கண்ணா. அப்ப தூக்குனவங்க எல்லாம் யாரு? அவங்க கட்சியை தொண்டர்கள் தான், பார்க்க வந்தவங்க தாங்கண்ணா. பார்க்க அவரோட ரசிகர்கள் தான் எல்லாம் பண்ணது. ஆமாண்ணா. ஓகே. இப்போ
இப்போ கூட்டத்துக்கு வந்துட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆயிடுச்சு, ரசிகர்களே வந்து எல்லாத்தையும் ஆமாங்க. இது பண்ணிட்டு கொண்டு போறாங்க. இப்போ ஆமாங்க. நீங்களும் அதே மாதிரி தான் இது பண்ணுவீங்க. ஆமாங்க. நீங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுன்றதுனால அவருக்கும் ஃபோன் Phone பண்ணி பண்ணி ஆம்புலன்ஸே கொண்டு போயிட்டீங்க. ஆமாங்கண்ணா. இந்த ஜென்ரேட்டர் ரூம் ஆண்ட என்ன ஆச்சு? நீங்க அது பக்கம் தான் நின்று இருந்தீங்களா? நான் ஜென்ரேட்டர் ரூமுக்கு ஒரு 10 மீட்டர் தள்ளி தாங்க நாங்க இருந்தோம். அங்க என்ன நடந்தது? எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு உள்ள போய் ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள உள்ள ஏறிட்டாங்கண்ணா மேல. ஏன் அடிச்சுக்கிட்டாங்க? ஒரு பஸ் வர வர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையில எல்லாம் மேல ஏறிட்டாங்கண்ணா ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள. அப்போ பவர் கட் ஆச்சா? ஆமா, அவர் வந்து நின்னதுக்கு அப்புறம் தாங்கண்ணா பவர் கட் ஆச்சு. ஓகே. ஆனா உள்ள ஆளுங்க போயிட்டாங்க. ஆமாங்கண்ணா. அதுவும் அவர் பார்க்கணுன்றதுக்காக, ஆமாங்கண்ணா. வேற ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக. பிரச்சனை பண்றதுக்கு சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்குது. ஆமாங்க. அது இல்லாம அவர் விஜய் அவர்கள் வரும்போது அவர் கூடவே பெரிய கூட்டம் எதனா வந்து சேர்ந்ததா உள்ள? ஆமாங்கண்ணா, பஸ் பின்னாடியே வந்தாங்க. இங்க இருந்தது எவ்வளவு இருப்பாங்க? இங்க இருந்தது அது சொல்ல தரலங்கண்ணா, எனக்கு பயங்கரமான கூட்டம். கடைசியா ஒரு விஜய் அவர்கள் இந்த பிரச்சார நிகழ்வுல 27ஆம் தேதி கரூர்ல நடந்ததுல இப்படி ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்து இவ்வளவு மக்கள் உயிரிழந்துட்டாங்க. இது வந்து அவரை பார்க்கணுன்ற அதீத விருப்பத்துல என்ன பண்ணுன்றதே தெரியாம, ஒரு பொறுப்போட இல்லாம இது மரத்து மேலே ஏறுறது, தகுடு மேலே ஏறுறது, மற்றவங்களை பத்தி யோசிக்காம அவரை பார்க்கணுன்ற ஒரு பதப்பதப்புல ஏற்பட்ட நெரிசல்ல தான் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்கன்றது தான் எல்லாரும் சொல்றது. நீங்களும் அதை தான் சொல்றீங்க. இதுக்கப்புறம் அவர் வந்தா ரசிகர்கள் அதை எப்படி நடந்துக்கணும், இல்ல கட்சி வந்து அதை எப்படி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அவர் வந்தா ஃப்ரீயா ஒரு இடம் கொடுக்கணும்ண்ணா. நல்ல இடம், நல்ல இடம் கொடுத்தாதாங்கன்னா ரசிகர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி வரும்போது சரக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுங்கண்ணா, இல்ல மது போதையில தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி யாருன்னா வந்தாங்களா? நான் வந்திருக்காங்கண்ணா. ஓகே. சரக்கு எடுத்துட்டு வராங்கண்ணா. அதே மாதிரி குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு அதிகமா யாரும் வரக்கூடாதுங்கண்ணா. ஏன்னா அவ்வளவு கூட்டம் வரும், குழந்தை எங்க வைப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுங்கண்ணா. கூட்ட நெரிசல் அப்புறம் ஏதாவது கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பா தவற போயிருங்கண்ணா. அதனால குழந்தைங்க, இந்த வயசானவங்களாம், ரொம்ப வயசானவங்களாம் வரக்கூடாதுங்கண்ணா. அப்புறம் போலீஸ் பாதுகாப்பு ஃபுல்லா இருக்கணும்ண்ணா. போலீஸ் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? நான் போலீஸ் இங்க வந்து ஒரு நான் சரியா தெரிலங்கண்ணா. போலீஸ் ஆனா போலீஸ் இருந்தாங்களா? இருந்தாங்கண்ணா, இருந்தாங்க, கம்மியா தாங்கண்ணா இருந்தாங்க. அவங்க எதனா உதவுனாங்களா? அவங்கள பேஷண்ட் எல்லாம் தூக்கும் போது உதவி பண்ணாங்கண்ணா. தாவேகா கட்சி என்ன மாரி முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகள்லாம் இனி வரும் இந்த மாரி நிகழ்ச்சியில மக்கள் இந்த மாரி பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அரசு வந்து பெரிய முறையான இடம் தரணும்னு சொல்லிருக்கீங்க, தொண்டர்கள் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க. கட்சி சார்பா என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஈடுபடணும்? தண்ணி பாட்டில் வரவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும்னா. அவங்க பாதி பேர் பசியில வரனால தான் மயக்கி போட்டு விழுகுறாங்க. பசி இல்லாம இருந்தாங்கன்னா கரெக்டா இருப்பாங்கண்ணா. ரொம்ப நேரமா வெயிட் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண. எவ்வளவு நேரம் இருந்துட்டு இருப்பாங்க? நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தாங்கண்ணா. ஏன் காலை எத்தனை மணிக்கு? நான் காலைல அவங்க ஒரு 10-11 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஏன் அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க? விஜய் சாயங்காலம் இவர் வந்து 12 மணிக்கெல்லாம் வர்றதா சொல்லியிருந்தாருங்க. யார் இங்க சொல்லியிருந்தாங்க? விஜய் சார் வந்து கரெக்டா கரூருக்கு 2 மணி இந்த மாதிரி சம்திங். எதுல பாத்தீங்க அந்த செய்தியை? நான் அந்த இதுல போட்டிருந்தாங்கண்ணா. இதுல ஸ்டேட்டஸ், பாதி பேர் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வச்சிருந்தாங்கண்ணா. அதெல்லாம் 12 மணிக்கே வந்துருவாருன்றதுனால எல்லாரும் சீக்கிரம், அதனால சீக்கிரம் வந்துட்டாங்கண்ணா. நன்றி தம்பி. சரி, ரொம்ப நன்றி. ஓகே சார்.